குருப்பியோ நமக. அஸ்ட்ரோவிருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் நவாம்சம். நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரோட ஜாதகமும் பார்த்துருப்பீங்க. ராசி கட்டம் ஒன்று இருக்கும், பக்கத்துலேயே ஒரு நவாம்சம் போட்டு ஒரு கட்டம் இருக்கும். அதுதான் மிக முக்கியமானது. ஷோடச வர்க்கங்களில் மிகவும் முக்கியமானது நவாம்சம் அப்படின்னு சொல்கிறோம். ராசி மண்டலத்தில் 30 டிகிரியாக கொண்ட ஒரு ராசியை 9 பகுதிகளாக நம்ம பிரித்து கொண்டு வர்றது தான் நவாம்சம். துல்லியமாக பலன் சொல்கிறதுக்கு எடுக்கிறது தான் நவாம்சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ராசி மண்டலத்தில் எடுத்துக்கும்போது ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். 9 நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 9 நட்சத்திர பாதங்களும் அது நவாம்சத்தில் எங்கே போய் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நவாம்சத்தை அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 பிரிவுகளாக நவாம்சத்தை பிரிக்கிறோம். 3 நவாம்ச பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒன்று மேஷ மண்டலம், 2வது சிம்ம மண்டலம், 3வது தனுஷ மண்டலம். அதாவது மேஷ நவாம்சம்னு சொல்லுவாங்க, சிம்ம நவாம்சம்னு சொல்லுவாங்க, தனுஷ நவாம்சம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம பிரித்து பலன் சொல்கிறதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன இதில் எந்தெந்த நட்சத்திரங்கள் வருது அப்படிங்கிறது மிக துல்லியமாக பார்க்கணும். மேஷ நவாம்ச பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேதுவோட நட்சத்திரங்கள், சந்திரனோட நட்சத்திரங்கள், குருவினோட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேதுவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்வினி, மகம், மூலம். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதம் மேஷத்துலேயும், அஸ்வினி 2ஆம் பாதம் ரிஷபத்துலேயும், அஸ்வினி 3ஆம் பாதம் மிதுனத்துலேயும், அஸ்வினி 4ஆம் பாதம் கடகத்துலேயும் இருக்கும். அதனால் இது முதல் நவாம்சமான மேஷத்தில் இருக்கும். அதே போல் தான் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இதுவுமே இதே மாதிரி 4 பாதங்களும் 4 ராசியில் அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல் குருவின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி, இது 3மே அதே மாதிரி அஸ்வினி எப்படி உட்காருதோ மேஷம் முதல் கடகம் வரை உள்ள இடத்துல இதுவும் அமைக்கப்பட்டிருக்கும் நவாம்சத்தில். 2வது நவாம்ச பிரிவு அப்படின்னா சிம்மம் முதல் விருச்சகம் வரை அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த கிரகங்களோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். அடுத்தது செவ்வாயின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். சனியின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள், இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் சிம்ம நவாம்சத்தில் சிம்மம் முதல் விருச்சகம் வரை ஒவ்வொரு பாதமும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 3வது பிரிவு அப்படின்னு பார்த்தா தனுஷ நவாம்சம், தனுஷ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சூரியனின் நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது 3 கிரகங்களுடைய நவாம்சம் அப்படின்னு பார்த்தா தனுர்மண்டலம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இது எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அது எந்த மண்டலத்துக்கு நவாம்சத்தில் போகுது, அந்த மண்டலத்தோட இயல்பையும் சேர்த்து தான் பண்ணும். ஒரு கிரகத்தோட பலன் அப்படிங்கிறது அதையும் சேர்த்து தான் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவாம்சம் பார்க்குறோம். 2வது, இந்த நவாம்சத்தில் கிரகங்களுடைய வலிமையையும் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த நவாம்சம் வச்சு தான் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கா, இல்லை புஷ்கர நவாம்சம் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வர்க்கோத்தம கிரகங்களோ புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்த கிரகங்களோ எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக துல்லியமாக சொல்கிறதுக்கு தான் இந்த நவாம்சத்தை நம்ம எடுத்து படிக்கிறோம். எல்லோரும் நல்லா படிங்க நவாம்சத்தை. நட்சத்திர பாதங்களை படிச்சுக்கோங்க. நட்சத்திரங்கள் தான் நமக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். அதனால் நட்சத்திரங்களுடைய குணாநலன்கள், நட்சத்திர பாதங்கள் எல்லாமே ஒரு தேவைப்படும். அதனால் இது படிங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கிருத்திகா.